நாம் இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரம்ன்ற இடத்துல இருக்க தானுமாலையன் சுவாமி கோயிலை பற்றியும் அதோட தல புராணத்தை பற்றியும் பார்க்கலாம். இந்த கோயிலில் மும்மூர்த்திகளும் சேர்ந்து நம்மளுக்கு ஒன்றா காட்சி அளிக்கிறாங்க. தானுன்றது சிவனையும், மால்ன்றது விஷ்ணுவையும், அயன் அப்படின்றது பிரம்மதேவரையும் குறிக்குது. இங்கே மும்மூர்த்திகளும் லிங்க வடிவாக நம்மளுக்கு காட்சி தராங்க ஒரே இடத்துல. இந்த சிறப்பான ஸ்தலத்தில் ஏன் மூர்த்திகளும் ஒரே மாதிரி லிங்க வடிவாக காட்சி தராங்க அப்படின்றதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இந்த இடம் முன்னொரு காலத்தில் அடர்ந்த காடாக இருந்திருக்கு. இதை ஞான அரண்யம் அப்படின்ட்டு அழைச்சிருக்காங்க. இங்கே அத்திரி முனிவரும் அவரோட மனைவி அனுசுயாவும் குடியமைச்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இதில் அத்திரி முனிவர் மிகப்பெரிய ஒரு ஞானி. பிரம்மன் பிரபஞ்சத்தை உருவாக்கும் போது அவரோட கண்கள்லேருந்து பிறந்தவர். அனுசுயா தேவியும் சப்த கனிகளில் ஒருத்தவங்க, பதிவிரதை. 2 பேருமே மிகுந்த தவ வலிமை மிக்கவங்க. ஆனால் இவங்க 2 பேருக்குமே குழந்தை இல்லை. இவங்களுக்கு மும்மூர்த்திகளே தங்களுக்கு குழந்தையாக பிறக்கணும் அப்படின்றது ஆசை. 2 பேருமே இறைவனை நோக்கி கடுமையாக தவம் புரிகிறாங்க. இறைவனும் அவங்க முன்னால் தோன்றி, யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது, பொதிகை மலைக்கிட்ட போய் தவம் பண்ணுங்க, அதாவது இப்போ இருக்க சுசீந்திரம் அது அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறாரு. இவங்களோட கடுமையான தவத்தை பார்த்த மும்மூர்த்திகளும் இவங்களுக்கு ஒரு சோதனை வச்சுக்கிட்டு வரம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறாங்க. அதன்படி அத்திரி முனிவர் இந்திரனோட ஏதோ ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க அவர் கூட போயிருப்பார். அந்த நேரம் பார்த்து மும்மூர்த்திகளும் பிராமணர்களாக போய் அனுசுயா தேவி கிட்ட பிச்சை கேட்குறாங்க. அனுசுயா தேவி பிச்சை கேட்டு வந்தவங்களுக்கு அரசுவை உணவு பரிமாறுறாங்க. ஆனால் பரிமாற ஆரம்பிக்கும் போது 3 பேரும் எழுந்துடுறாங்க. மழை இல்லாமல் ரொம்ப வறட்சி ஆகிட்டனால நாங்கள் ஒரு நோன்பு முடிச்சுட்டு தான் சாப்பிட்ணும், அந்த நோன்பு முடியணும்னா எங்களுக்கு நீங்கள் ஆடை இல்லாமல் தான் பரிமாறணும் அப்படின்னு கேட்பாங்களாம். உடனே கற்புக்கரசியான அனுசுயா தேவி தன்னோட ஞான கண்ணால் வந்திருக்கிறது மும்மூர்த்திகள் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. அனுசுயா தேவி தன்னோட கணவரோட பாதங்களை கழுவி ஒரு தீர்த்தம் வச்சுருப்பாங்க. அந்த தீர்த்தத்தை வச்சு நிறைய மகத்துவங்களை நடத்துவாங்க. அந்த தீர்த்தத்தை எடுத்து தன்னோட கணவரை மனதில் நினச்சிட்டு அதை அந்த அந்தணர்கள் மேலே தெளிப்பாங்க. உடனே மும்மூர்த்திகள் 3 ஒரு குழந்தையாக மாறிடுவாங்க, கை குழந்தையா. அதுக்கப்புறமா அவங்க 3 பேருக்கும் உணவு கொடுத்தாங்களாம். தன்னோட கணவர்கள் குழந்தையாக மாறிட்டதை அரைஞ்சிக்கிட்ட முப்பெருந்தேவியர் நேராக அனுசுயா தேவியோட குடிசைக்கே வந்துடுவாங்களாம். வந்துட்டு ரொம்ப வேண்டி கேட்பாங்களாம் அனுசுயா தேவி கிட்ட, தங்களுக்கு தாலி பிச்சை அளிக்குமாறு. அவங்க வேண்டிக்கிட்டனால மும்மூர்த்திகளை பழைய மாதிரி மாற்றுவாங்களாம் அனுசுயா தேவி. இந்த மாதிரி முப்பெருந்தேவியருக்கே மாங்கல்ய பிச்சை அளிச்சிருக்காங்க அனுசுயா தேவி. அப்போ பார்த்து வீட்டுக்கு திரும்பி வந்த அத்திரி முனிவர் தன்னோட மனைவியோடு சேர்ந்து மும்மூர்த்திகளை காட்சி அளித்ததை பார்த்தாரு. அதோட ரிஷியை பார்த்து மும்மூர்த்திகளும், உங்கள் விருப்பப்படி 3 குழந்தைகள் இங்கே இருக்கட்டும், அவங்க 3 பேரும் சந்திரன், தத்தாத்ரேயர், துர்வாசர் அப்படின்ட்டு பேர் பெறுறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க 3 பேரும் லிங்க வடிவை எடுத்துக்கிறாங்க. மேல் பகுதி சிவனையும், நடுப்பகுதி திருமாலையும், கீழ்ப்பகுதி பிரம்மாரையும் குறிக்குது. ஒரே லிங்க வடிவாக எடுத்த இந்த குழந்தை பெரிய ஞானியாக வருவான் அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு மும்மூர்த்திகள் மறைஞ்சிடுறாங்க. எனவே தான் இங்கே தானுமாலையனா இறைவன் நமக்கு எல்லாருக்கும் காட்சி அளிக்கிறாரு. நன்றி.